என்ன எல்லாரும் என்னைய பாத்துட்டு இருக்கீங்க? சாப்பிடுங்க. அது சரி, ஒரே நாள்ல எப்படி இந்த அளவுக்கு மாற்றம் சரி? மாறி இருக்கலாம் மாமா. இந்த மாற்றம் உங்களுக்கு பிடிக்கலையா சொல்லுங்க. ஐயோ, அப்படியெல்லாம் சொல்லலடா. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என் பொண்ணு நட்சத்திராவ நான் எப்படி பார்க்கணும்னு நினைச்சேனோ அதே மாதிரி இருக்கா. என்னப்பா, உங்களுக்கு சந்தோஷம் தானே? என் சந்தோஷத்தை வார்த்தையால சொல்ல முடியாதுடா. அந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கேன். அத்த, உங்களுக்கும் சந்தோஷம் தானே? என் பொண்ணு மாறினா சந்தோஷப்படுறவங்கல்ல மொத ஆளு என் அபூர்வாவா தான் இருப்பாடா. என்ன அபூர்வா? ஆமா ஆமா, என் மனச பத்தி என் மாமாவுக்கு தான் தெரியும். என் மனசு என் பொண்ணுக்கு தெரியும். நட்சத்திரா மாறிட்டானா அதுல சந்தோஷப்படுறவங்கள ரெண்டாவது ஆளு நான் தான். எல்லாருக்கும் சந்தோஷம் தானே? நட்சத்திரம் எப்படி மாறினா என்ன, மாற்றம் தான் முக்கியம். சாப்பாட்ட பரிமாறினதுல இருந்து நீங்க சும்மா பேசிக்கிட்டே மட்டும்தான் இருக்கீங்க. முதல்ல நான் பரிமாறின எல்லாத்தையும் நீங்க சாப்பிடுங்க. சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. வாவ், நட்சத்திரா அமிர்த மாதிரி இருக்குமா? தேங்க்யூ டாடி. பிரமாதமா இருக்குமா? தேங்க்ஸ் மாமா. மீரா சமைக்கிற சாப்பாடெல்லாம் உன்கிட்ட போட்டி போடவே முடியாது. தப்பா எடுத்துக்காத மீரா. என் மருமக என்னை விட சூப்பரா சமைக்கிறானா எனக்கும் சந்தோஷம் தானேங்க. ஐயோ, என்னாச்சுங்க? அப்பவே உனக்கு சமையல்ல ஹெல்ப் பண்ணல, அப்ப விரல வெட்டிக்கிட்டேன். அத முன்னாடியே சொல்லி இருக்கணும்ல. அந்த விரலோட எப்படி சாப்பிடுவீங்க? இருங்க, நான் ஊட்டி விடுறேன். சாப்பிடுங்க. ம். என்ன டாடி அப்படி பாக்குறீங்க? உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஆச்சுன்னா மம்மி உங்களுக்கு ஊட்டி விட மாட்டாங்களா? ஊட்டி விடுவாமா? அப்ப நானும் இப்ப அதானே டாடி பண்றேன். சாப்பிடுங்க. எனக்கு ஊட்டி விடுற ஓகே, நீ எப்ப சாப்பிடுவ? நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் உங்க தட்டிலே நானும் சாப்பாடு போட்டு சாப்பிடுறேன். அதுதானே நம்ம கலாச்சாரம். சாப்பிடுங்க. அபூர்வா, நம்ம நட்சத்திராவோட இந்த மாற்றத்தை பார்த்து எனக்கு வயிறு நிறைஞ்சிடுச்சு. எனக்கு போதும், நான் போய் தூங்குறேன். என் பொண்ணு வயிறு நிறைஞ்சிருச்சுன்னா என் வயிறு நிறைஞ்ச மாதிரி தான். நானும் போய் தூங்குறேன் மாப்ள. ஐயோ, ஏன் நீங்களும்? அம்மா நீங்க சாப்பிடுங்க. நம்ம அவங்க கிட்ட மாட்டாம இருக்கணும்னா வெளியூர் இல்ல வெளிநாட்டுக்கு தான் போய் ஆகணும். அவ்வளோ பணம் உன்கிட்ட இருக்கா சிவா? என்ன மறந்துரு சிவா. சிவா, சிவா, என்னாச்சு? சாப்பிடு. சாப்பிடுறேன். எதுக்கு? சாப்பிடு.
என்ன நீ இந்த டைம்ல பூ வச்சிருக்க? நான் வச்சுக்கல பூர்ணி, இதோ உங்க அண்ணன் தான் வச்சு விட்டாரு. சாமி ரூம்ல பூ கூட இருக்கு, வேணும்னா நீயும் வேணுங்கிற அளவுக்கு பூ வச்சுக்கலாம். பூ கூடையா? ஆ, உங்க அண்ணன் மாதிரி ஆளுங்க தான் பொண்டாட்டி கிட்ட என்னம்மா இந்த பானகத்துல இவ்ளோ மல்லிப்பூ போட்டிருக்கேன்னு கேட்டதுக்கு வேப்பம்பூ எனக்கு கிடைக்கலன்னு சொன்னாலாம். அப்படி இருக்கு உங்க அண்ணன் பண்றது. பூ வாங்கிட்டு வர சொன்னா அப்படியே பூ கூடயே வாங்கிட்டு வந்துட்டாரு. மாமா மாமா, ஐயோ மாமா மாமா, பாத்துடா. என்னங்க தண்ணி குடிங்க. உனக்காக உன் அம்மா எப்படி யோசிப்பாலோ அதே மாதிரி தான் பூமி உனக்காக யோசிக்கிறா. பொறுமையா சாப்பிடலாம்லடா. மாமா மெதுவா சாப்பிடலாம்ல மாமா, என்ன அவசரம்? அண்ணனை யாரும் நினைக்கிறாங்க போல இருக்கு. என்ன தவிர உன் அண்ணனை வேற யார் நினைப்பாங்க? ஏன் என் அண்ணனுக்கு என்ன குறைச்சல்? ரொம்ப அழகா இருக்கான், யார் வேணாலும் நினைக்கலாம். அப்படி யாராவது நினைச்சாங்கன்னா அவங்க என் கையில காலி ஆயிடுவாங்க. எப்பவாவது பெரிய ஆபத்துல இருந்து யாராவது நம்ம உயிரை காப்பாத்துனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களையும் நம்ம அந்த கடவுளுக்கு சமமா தானே அத்தை பார்ப்போம். ஆமா, அப்படிதான் பாப்போம். அதுல என்ன சந்தேகம் இருக்கு? ஆமா, நான் கேக்குற கேள்விக்கும் நீ சொல்ற பதிலுக்கும் என்ன சம்பந்தம்? நீ டாபிக்க டைவர்ட் பண்ற பூமி. இல்ல அத்தை, நான் அந்த இடத்துக்கு தான் வரேன். சின்ன வயசுல என்னோட அம்மா என்னை பெத்து நான் உயிரோட இருக்கணுங்கிற நோக்கத்துல பொம்மை ஃபேக்டரியில இருந்து என்னை தூக்கி போட்டிருக்காங்க அத்தை. அப்போ எந்த ஒரு தெரு நாயும் என்னை தூக்கிட்டு போகாத மாதிரி என்னை காப்பாத்துனது அவருதான் அத்தை.